ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 10வது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் பவித்ரா அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,58,877 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.82% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்தில் முதல் இடத்துல இருக்கும்போது பயங்கரமாக ஆச்சரியப்பட்டோம். ஓகே சரி, முதல் நாள் வந்து இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா அவர்கள் பீட் பண்ணிடுவாங்க பவித்ராவை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா, இந்த வாரத்தில் என்டையர் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் நம்பர் 1 பொசிஷனில் இருந்தாங்க. கலக்கிட்டும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து 2வது பொசிஷனில் சௌந்தர்யா. அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை 1,50,435 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.75% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ சௌந்தர்யாவுக்கு எப்பயுமே வரக்கூடிய வாக்குகள் தான் வந்திருக்க தவிர பெருசாக புதுசாக எதுவுமே வரல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி பவித்ரா ஜனனியை நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் வந்து பீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து பீட் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் ஜாக்லின். அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை 89,476 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.16% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்க அட்டகாசமான ஒரு ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்கணும், பட் வாங்காமல் விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ரீசன் வந்து அவங்களே தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ யாரையும் வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. ஜாக்லினுக்கு எதிரி ஜாக்லின் அவர்கள் தான். அதுக்கடுத்து தான் 4th பொசிஷனில் நம்மளுடைய அருண் பிரசாத் இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 77,138 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.62% இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ அருண் பிரசாத்தை பொறுத்தவரையிலும் நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வாரங்களை விட இப்போ பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆனோம். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முத்துக்குமரன்லாம் பயங்கரமாக எதிர்த்து பேசுகிறார் இல்லையா, முத்துக்குமரனை வெறுக்கக்கூடிய ஆட்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டு அருண் பிரசாத் அவர்களுக்கு ஓட்டிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நல்லா புரிகிறது. அதுக்கடுத்து தான் 5th பொசிஷனில் நம்முடைய சத்யா. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 70,262 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.76% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். ஸோ சத்யாவை பொறுத்தவரையிலும் எனக்கு எதுக்குப்பா இந்த பிரச்சனை, நான் பாட்டுக்கு வந்தேண்ணா, சாப்பிட்டேண்ணா, தூங்கினா, எனக்கு ஏதோ ஒரு சேலரி கொடுக்குறீங்களா, கொடுத்தா கொடுங்க, இல்லை வெளியே அனுப்புங்க, அதை பற்றிலாம் நான் கவலையே படல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சத்யா அவர்கள். ஏதோ தன்னால் இயன்ற சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிகிட்ருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் ரயான் 69,363 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.65% வந்து இருந்துட்டுருக்காரு ரயான் அவர்கள். ஸோ ரயானை பார்க்கும்போது எனக்கு வந்து பயங்கர பொறாமையாக இருக்கும். இந்த பையன் வந்து ஆரம்ப காலகட்டத்திலே வந்திருந்தான் அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும்ல. சூப்பராக வந்து கேம் ப்ளே பண்ணுறான், நல்லா பேசுகிறான். ஏன்னா சில பேருக்கு வந்து விளையாடுவாங்க, ஆனால் வந்து கேம் வந்து சரியாக வந்து புரிஞ்சிக்கவும் முடியாது, அதே மாதிரி பேசவும் தெரியாது. பட் இந்த பையன் நல்லாவே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. பட் எனிஹவ் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்காப்புல. ஸோ அதனால் பெருசாக ஓட்டிங்ஸ் இல்லை. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் அன்ஷிதா. 68,417 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.53% இருந்துட்டுருக்காங்க அன்ஷிதா அவர்கள். அன்ஷிதாவை பொறுத்தவரையில் எப்பயுமே விஷம் விஷம் விஷம். ஸோ இதை தவிர நம்மளால் எதுவுமே அவங்களுக்கு வந்து சொல்லிடவே முடியாது. கேம் பிளேவில் 0. மற்றபடிக்கு விஷத்தை கொட்டுறதுல மட்டும் 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த விஷத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தாக இருக்குது. அதுக்கடுத்த 8வது பொசிஷனில் விஜய் விஷால். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 68,002 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.47% வந்து இருந்துகிட்ருக்கார் நம்முடைய விஜய் விஷால் அவர்கள். ஒரு மனுஷனுக்கு வந்து நெகட்டிவாக நடக்கலாம், ஆனால் எல்லாமே நெகட்டிவாக நடந்தால் என்ன தான் பண்ணுவார் அந்த மனுஷன், நீங்களே யோசித்து பார்த்து சொல்லுங்களேன். ஏன்னா ஏதோ என்டர்டெயின் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் காதல் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் வந்து காதல் பண்ணாப்புல. ஸோ இது எல்லாமே அவருக்கு நெகட்டிவாக மாறி நம்பர் 1 பொசிஷனில் இருந்து நம்மளோட விஜய் விஷால் இப்போது எவிக்ட் ஆகிற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் தர்ஷிகா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 50,156 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.24% வந்து இருந்துட்டுருக்காங்க தர்ஷிகா அவர்கள். ஸோ தர்ஷிகாவை பொறுத்தவரையிலும் நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா 50,000 வாக்குகள் வந்து கடந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி காலங்களில் இவ்வளோ வாக்குகளை தர்ஷிகா அவர்கள் வந்து கடந்தது கிடையாது. பட் இந்த வாரம் வந்து கடந்திருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு ஃபேன் பேசஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்து புரியுது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இதெல்லாம் வந்து அதுவும் இந்த வாரத்துக்கு, அதுவும் 10வது வாரத்தில் வந்து இந்த வாக்குகள்லாம் வந்து ஒரு செல்லுபடியான ஒரு வாக்குகளா முதல்ல. அது மட்டும் இல்லாமல் எல்லா குட்டி குட்டி பசங்களாம் வந்து இருந்துகிட்ருக்காங்க. எல்லாருமே டேஞ்சர் ஜோனில் இருக்கிற மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்கணும். சொல்லப்போனால் இப்போ பவித்ரா எப்படி வாங்கினாங்க? சம்மந்தமே இல்லை. லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் அதுக்கு முன்னாடி வாரங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு வாக்குகள் சடனாக வந்து ஒரு 10% 15% வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாக்குகள் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுடுச்சு. ஸோ அதன் காரணமாக டக்குன்னு வந்து கீழே இருந்து ஒரு ஆள் வந்து பட்டுன்னு வந்து மேலே போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வாரத்தில் வந்து அவங்கள வந்து எவிக்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து முத்துக்குமரன் இவங்கெல்லாம் ஒரு வேளை நாமினேஷனில் வந்தால் அப்போ வேணால் பார்க்கலாம் பவித்ரா அவர்கள் வந்து எவிக்ட் ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய ஓட்டு எவ்வளோ வந்து வரப்போகுது, ஆர்கானிக் ஓட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் கிளியராக வந்து தெரிய வரும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு தனி ஃபேன் பேஸஸ் வந்து இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆர்கானிக்காக ஓட்டு நாங்களாம் போடுறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தர்ஷிகா அவர்களுக்கும் இருக்காங்க. 50,000 வாக்குகளை வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலங்களில் 50,000 வாக்குகள் அவங்களே வாங்கினதில்ல ஃபஸ்ட்டு. ஆனாலும் அவங்க ஒவ்வொரு வாரமும் சேவ் ஆகிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க 50,000 வாக்குகள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும் பத்தாது. தர்ஷிகா அவர்கள் வந்து சில நேரங்களில் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சில இடங்களில் வந்து பேசுவாங்க. சில பேர் வந்து அந்த ப்ரைவசியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அவங்க அந்த ப்ரைவசி அவங்கள தாண்டி நம்ம வந்து போயிடக்கூடாது, ஐயோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீல் கொடுத்துட்டே வந்து இருப்பாங்க. நம்மளே ஒரு வேலை பேச போனாலும் கூட நம்மளே வந்து ஏதாவது சம்திங் அவங்களுக்கு வந்து நல்லதே பண்ணணும்னு நினச்சோன்னா கூட அவங்க எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவாங்க, ஏதோ பயங்கர ஹாக்வர்டாக ஃபீல் பண்ண நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஐயோ டேய் எப்பா என்னை விட்டுக்கடா, நான் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே வந்து இருக்கேன், இந்த சர்க்கிளை தாண்டி வராதிங்க, ஏதோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் இவங்கள மட்டும்தான், அதுவும் அந்த சர்க்கிளை நோக்கி எல்லாரும் வந்து பாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்ஷிகாவுடைய மனநிலையும் எப்பயுமே வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தப்பான எண்ணத்தில் வந்து சொல்ல, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அந்த மாதிரி, ஏய் நீ என்ன சொல்கிறது எனக்கு வந்து தெரியும், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாது எனக்கே தெரியும், நீ வந்து எனக்கு ஏதோ சம்திங் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்காத, நானே எனக்கு வந்து செஞ்சுப்பேன். ஏன்னா நீ வந்து ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் நீ வந்து கிரெடிட்ஸ் வாங்குறத விட நானே பண்ணிக்கிறேன்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்ஷிகா. அது ஓகே தான், ஒரு சில இடங்களில் வந்து பரவாயில்லப்பா கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, சூப்பர் பக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா இடங்கள்லையும் அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து வெளிப்படுத்தும் போது, அதுவும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வெளிப்படுத்தும் போது பார்க்குற நமக்கே வந்து என்ன நீ ஓவர் ஆட்டிடியூட் காட்டுற, அதாவது ஓவர் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்து ஓவர் ஆட்டிடியூடாக பார்க்குறதுக்கும் அதே மாதிரி கேட்குறதுக்கும் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து தர்ஷிகா வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் கூட வந்து தர்ஷிகாவை பெரும்பான்மையாக வந்து பிடிக்காத ஆட்களாக வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயமும் கூட வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறது ஒரு பக்கம் வந்து பயங்கர ரூடாக பேசுவாங்க, தப்பே பண்ணால் கூட வந்து அவ்வளோ ரூடாக தான் வந்து பேசுவாங்க. ஸோ அதுதான் வந்து பெரிய பிரச்சனை. தப்பு பண்ணால் கூட அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க. இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன், ரவால் அடி செஞ்சுட்டேன், என்ன பண்ண முடியும், நான் தப்பை ஏற்றுக்கிறேன், என்னோடய தப்பு தான் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஓவராக வந்து இருக்கும், ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே கூட தர்ஷிகா அவர்களுக்கு நிறைய பேர் வந்து ஓட்டிங்ஸ் போடல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எவிக்ஷன் பற்றி வந்து நம்ம பேசிடலாம். ஸோ எவிக்ஷன் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து தர்ஷிகா கம்பல்சரி வந்து எவிக்ட் ஆக போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் கடைசி பொசிஷனில் இருக்காங்க. விஜய் விஷால் அவர்களுக்கும் இவங்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 18,000 வாக்குகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஷனே கிடையாது, தர்ஷிகா எவிக்டட் ஆக போகிறாங்க. ஆனால் 2 எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா சத்யா, ரயான், அன்ஷிதா அண்ட் விஜய் விஷால் இந்த 4 பேரில் ஒரு ஆள் வந்து எவிக்ட் ஆகுவாங்க. அது மேபி சத்யாவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்படி இல்லைனா அன்ஷிதாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்து ஏன்னா விஜய் விஷாலாக பண்ண மாட்டாங்க, அவங்க விஜய் டிவியோட ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக அவர் வந்து எவிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. 99.9% கிடையாது. அன்ஷிதா தர்ஷிகா, அப்படி இல்லைன்னா தர்ஷிகா சத்யா, இல்லைன்னா தர்ஷிகா ரயான், ஓகேங்களா. ஸோ இந்த காம்பினேஷனில் தான் வந்து எவிக்டாக வெளியே போவாங்களே தவிர விஜய் விஷாலை வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து அன்அஃபிஷியல் ஓட்டு, அஃபிஷியலாக நிறைய பேர் வந்து விஜய் விஷாலுக்கு வந்து ஓட்டிங்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு கதை கட்டுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனாலும் இதுதான் நடக்க போகுது, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. தர்ஷிகா எவிக்ட் ஆக போகிறாங்க. அவங்கள தொடர்ந்து இவங்க எவிக்ட் ஆனால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு ரீசனும் இருக்கும், இவங்க எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த ரீசனையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் 9 பேர் நாமினேட் ஆகிருக்காங்க. அந்த 9 பேரில் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது தர்ஷிகா, அதை தொடர்ந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது 4 பேர். அந்த 4 பேரில் யார் எவிக்ட் ஆகுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா யார் யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்துருந்தோம்.
ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.